லைகா ப்ரொடக்ஷன்ஸ். வாவ்! இந்த சீன் அப்போ தான் பயங்கர ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு நம்ம ஏகேபியில். இந்த படத்தோட ஷூட்டிங் அப்போ தான். ஸோ ரொம்ப 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 மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெய்லர் வந்து நான் இன்றைக்கி தான் பண்ண முடிஞ்சுது. கொஞ்சம் சுச்சுவேஷனும் சரியில்லை. அப்படினால உட்காந்து அதை எடுக்கிறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் மாட்டிக்கிட்டேன். அதான் உண்மை. ஆனால் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஐயோ, நம்ம ஏகேவோட ட்ரெய்லரை நம்ம பண்ண முடியாமல் போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியிலே இருந்தேன். ஏன்னா ஏகேவோட இப்போ 2 நாளாக அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தில் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நிறைய ஜெயிச்சிருக்காரு. பட் இந்த துபாய் நடந்த அந்த கார் ரேஸில் அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட இந்த சந்தோஷத்தை சான்ஸே இல்லை. அவரோட நம்மளாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நாள் அவருக்கு நடந்த அந்த ஆக்சிடென்ட் நினச்சி நான் பயங்கர வெக்ஸைட் ஆகிட்டேன். ஐயோ கடவுளே, கடவுளாக வேண்டிக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் ஆயிடக்கூடாது, ஒன்றும் இருக்கணும். அதே மாதிரி தலை ஏஞ்சி வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் உசுரே வந்துச்சு. அந்த அளவுக்கு வந்துச்சு. ஏன்னா அவரோட டெடிக்கேஷன்லாம் சான்ஸே கிடையாதுங்க. மனுஷங்க அவர். ச்சே. ஓகே, நம்ம ட்ரெய்லர் பார்த்து வந்துடும், அதுக்கப்புறம் பேசுவோம். பேசினா பேசிகிட்டே இருப்போம். ஏகே பற்றி பேசுறது ஒன்றுமே இல்லை, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசிகிட்டே இருப்போம். அஜித் குமார் இப்படி இருக்கார். அவன் என்னை பார்க்கும்போது அந்த மொமெண்ட், அந்த இமேஜ் அவனுக்கு ஆயுஸ்க்கும் மறக்கக்கூடாது. எப்படி மறக்கிறது? அழகா இருக்குங்க லொக்கேஷன். எவ்வளோ அழகு. எனக்கு இந்த ஜென்ரேஷன் பற்றி தெரியாது பாயல். ஆனால் நாம் சின்ன பிள்ளையா இருந்தப்ப வாட்ச் கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், டிவி கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், தூக்கி போட மாட்டோம். This is my husband Rakshit. வாவ்! இவ 2 பேரோட காம்போல வர 2வது படம். கொஞ்ச நேரமாவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பொம்பளைங்க வாழவே கூடாது. இதை ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே போலீஸ் தான் சார். ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே போலீஸ். வாவ்! I am not here to fight. Officer down, officer down. What is your problem? What is your problem? அழகா கேட்குறாரு. கொஞ்ச நாளா என் உலகமே என்ன சுற்றி நுழைஞ்சிட்டு இருக்கு. உங்க கோவம் எனக்கு புரியுது. 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களோ இதில் டைரக்டாகவே. சேஃப்டி கேமரா. வா! ஆக்ஷன் கிங்குக்கு ஃபைட்டுக்கு சொல்லியே தரணும். பாரு. ஓ ஐயோ, வேற லெவல். February 6th வரப்போதில்ல. ஸோ இந்த பொங்கலுக்கு வரணும் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். பொங்கல் வந்து ரொம்ப அவ்வளோ எதிர்பார்த்து கடைசியில் அது ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சு. பட் இருந்தாலும் February 6 பார்ப்போமே. எப்படி இருக்குது ட்ரெய்லர்? மாசாக இருக்குது. நல்லா ஹாலிவுட் படத்தை தமிழ் படம் பார்க்குற வந்து ஃபீலே வரும். எந்த சீனும் ஏன்னா ஃபுல்லாக சேஸிங்கு, கன்னு, அது இது லொட்டு லொசுக்குன்னு பார்க்கும்போது தமிழ் படத்தை பார்க்குற ஒரு ஃபீலே வர மாட்டேங்குது. ஸோ தமிழ் கமர்ஷியல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இது முழுக்க முழுக்க ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் தான் இருக்குது. செம்மையாக இருக்குது. நம்ம ஏகேவும் நம்ம ஆக்ஷன் கிங்கும் 2 பேரும் சேர்ந்து இது 2வது படம். மங்காத்தாவே அப்படி இருந்துச்சு 2 பேரோட காம்போ. கிளைமேக்ஸில் தான் நமக்கே அந்த ட்விஸ்ட்டு வந்து வெளில தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணிவிட்டு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படத்தில் 2 பேருமே ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகே, போக நமக்கே தெரியும். ஆக்ஷன் கிங்கோட ஃபைட்டுக்கெலாம் நம்மளாம் அடிமை. அதாவது 90s பிறந்து வெளியில் அந்த 80s 90s கிட்ஸாக இருக்கிறவங்களாம் ஆக்ஷன் கிங்குக்கெலாம் அடிமை. அவர் ஒரு ஃபைட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ 2 பேரும் மாசாக பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க அந்த படத்தை. விடாமுயற்சி ட்ரெய்லர் பார்க்கணும்னு நினச்சி பார்த்துட்டேன். ஸோ அஜித்குமார் அண்ட் திருஷா சூப்பர். அர்ஜுன் மகிழ் திருமேனி டைரக்ஷன் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த படம் ஒரு பெரிய ஒரு பிரேக்காக அவருக்கு அமையணும். நம்ம ஏகே பொறுத்து சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா படம் கண்டிப்பாக ஓப்பனில் நல்லா பயங்கரமான ஓப்பனிங் இருக்கும். அதுக்கப்புறம் படத்தோட ரிசல்ட்டை பொறுத்து படத்தோட அந்த இது மாறுபடும் இல்லையா? ஓகே கைஸ், ரொம்ப பிடிச்சிருக்கு. அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல தான் இருக்குது. ரொம்ப பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயமா எனக்கு தெரியல. ஏன்னா மங்காத்தால் அந்த டியூன், அந்த பிஜிஎம் வந்து இன்றைக்கி கேட்டாலும் பயங்கரமாக இருக்கும். அப்படி ஒரு பிஜிஎம் நம்ம யுவன் போட்டிருப்பாரு. பட் இதில் ஆஸ் யூஷுவல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் படம் முழுசாக பார்க்கும்போது மேபி சில பிஜிஎம் வந்து பயங்கர ஹிட் ஆகும்.
படம் பார்த்ததுக்கப்புறம் சொல்லலாம். ஓகே, சூப்பராக இருக்குது கைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் பார்த்துட்டு பயங்கரமாக ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் நம்ம திரும்ப சந்திச்சுட்டே இருப்போம். பாய்.